இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 75th and 76th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஓப்பனிங்கில் மிமோஸோட அண்ணன் அந்த கிறிஷுங்கிற இருப்பானா, அவன் வந்து உலகத்திலே பெரிய அழகுங்கிற நினப்பு போல பயங்கரமாக அந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் பியூட்டியை இருக்கிற எல்லாரும் அவன் பண்ணுற செயல்களை பார்த்து கடுப்பாய் அவனை திட்ட செஞ்சாலுமே அவங்க திட்டுறதை கூட அவன் ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் ஆஸ்தா அந்த கிறிஸுக்கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அவன் ஆஸ்தாவை லோவாக ட்ரீட் பண்ணுவான். ஓ நீ தான் அந்த ஆஸ்தாங்கிற ஒரு காமனரோ, உன்னால மேஜிக் கூட பயன்படுத்த முடியாதாமா, 2 ஸ்டெப் தள்ளி நில்ல, நீ பார்க்குற கூட ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கிற, உன்னோட மசில்ஸ் எல்லாம் பாரு புடைச்சுக்கிட்ட ஒரு மாதிரி கேவலமா இருக்குதுலாம் பேச, உன்னை கம்பேர் பண்ணும்போது நான் அழகா இல்லைன்னு ஒத்துக்கிறேன், இருந்தாலும் என்னை இவ்வளவு நாளா காப்பாத்திட்டு இருக்கிறேன், என் மசிலை பார்த்து எப்படா நீ அப்படி பேசுவேன்னு சொன்னாலும் சுத்தமா கண்டுக்கிற மாதிரியே இல்லையா. சில்வாக்குமே அந்த கிறிஷ தெரிஞ்சிருந்திருக்கேன், மிமோசாவோட அண்ணன் தானே சரியான பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் ஒரு வைஸ் கேப்டன் நீ அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏன்னா ஆக்சுவலி அந்த கோரல் பீகாக்னு சொல்லி ஒரு ஸ்குவாட் இருக்கும்ல, அந்த டொரோத்தி அப்படின்னு ஒரு பொண்ணு கூட அடிக்கடி தூங்கிட்டே இருப்பாள், அவளோட ஸ்குவாட் தான், அதோட வைஸ் கேப்டன் தான் இவன். சோ அடுத்ததாக இப்போ மேக்னாவோட டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் போட்டி நடக்க போதா. அதுவே ஆஸ்தா அந்த சாப்பு மண்டையன் கேட்பான், ஆமா நீ இங்க போட்டியில ஜெயிக்கிறதுக்காக வரலன்னு சொன்னியே, அப்படின்னா இதுல பங்கேற்கிறதுக்கு உனக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டதுக்கு, வெல் அது நான் போய் சொன்னேன் அப்படிமானா, இருந்தாலும் ஆஸ்தா நம்ப மாட்டேங்கிறான். கமோன் நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீல்ல, அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்படுவோம், இதுல நீ பங்கேற்கிறதுக்கான ஆக்சுவலான ரீசனை சொல்லு, அப்பதான் நம்மளால ஒன்னா சேர்ந்து இதுல ஜெயிக்க முடியும்லாம் சொன்னாலும் பதில் பேசுற மாதிரியே இல்ல. போட்டியும் ஆரம்பிக்குது. மேக்னா ஒரு பக்கம் அவனோட ஃபயர் பவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, அதுவே சோலோ எர்த் மேஜிக் தான் யூஸ் பண்ணுவா போல, அவளும் சில கோலம்லாம் வர வச்சு சண்டை போடலான்னு இருப்பான். இருந்தாலும் ஆப்போனன்ட்ஸ் 3 பேரும் ஒன்னா செயல்படுறாங்காட்டி இவங்களால தனித்தனியா இருந்த பெருசா இந்த ஒரு அட்டாக்கு பயன்படுத்த முடியாம இருக்க, அவங்களால அந்த கிறிஸ்டலை ப்ராப்பரா டேமேஜ் பண்ண முடியாம இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கிறிஸ்டலை டேமேஜ் பண்றதுக்கான பாத்த அந்த கிறிஸ்ட் இருக்கிறான்ல, அவன் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி உருவாக்கி கொடுக்குறான். அந்த பேட்டில் ஃபீல்டையே ஏகப்பட்ட செரி பெட்டல்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு மொத்தமா நிரப்பி அது மூலமா இல்யூஷனை கிரியேட் பண்றான். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறவங்க அந்த இல்யூஷனை டீல் பண்றதுல பிஸியா இருக்க, இந்த கேப்ல மேக்னாவும் சோலும் அவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ஆப்போனன்ட்ஸோட கிறிஸ்டலை உடைச்சு விட்டுறாங்க. அதனால இவங்களோட டீமும் அங்க ஜெயிக்குது. ஓகே, கோரல் பீகாக்ஸோட வைஸ் கேப்டனா ஏன் இந்த கிறிஸ் இருக்கிறானா, இதனாலதான் இருக்கிறான், உண்மையாலுமே கேப்பபிளான ஒருத்தங்கிறத அங்க எல்லாருமே அக்னாலேஜ் பண்றாங்க. ஆனா என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அழகா இருக்கிறங்கிற ஒரே ரீசனுக்காக இவன் பண்ற அலப்பறை இருக்கு பார்த்தா எப்போ தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாக தான் செய்யறாங்களா. அடுத்ததாக லியோ, ஃபின்ரால், ஹாமோன் அப்படின்னு அந்த கோல்டன் டான்ல ஒருத்தர் இருந்தால, இவங்க 3 பேரும் வேற ஒரு டீம் கூட போட்டி போடுறாங்க. ஆஸ் யூஷுவல் ஃபின்ராலால அவனோட ஸ்பெஷல் மேஜிக் வச்சு அஃபென்சிவா எந்த ஒரு அட்டாக்கையும் பண்ண முடியாது. ஆனா அந்த ஸ்பெஷல் மேஜிக்கை ஃபைட்ல எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலான்னு அந்த வெட்டோவை எதிர்த்து போட்டி போடும்போது ஆஸ்தாக்கு உதவி பண்றது மூலமா அவன் ட்ரையல் பார்த்துருப்பான்ல, அதே மாதிரி இங்க அந்த ஸ்பெஷல் மேஜிக் மூலமா லியோவை யூஸ் பண்ணி ஆப்போனன்ட்ஸை காலி பண்றாங்க. இதோட பிளாக் புல்ஸ்ல ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் இருக்குதா, பரவாயில்லையே சூப்பரா இருக்கணும் இந்த பையன், ஏன் இவ்வளவு நாளா வெளில தலை காட்டாம இருந்தாங்கிற மாதிரி அந்த கோல்டன் டானை சேர்ந்த ஹாமோன் இருக்கிறான்ல அவன் யோசிக்க செய்யறான். அவங்க டீம் அங்க ஜெயிக்குது. ஈவன் இப்போ இந்த போட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, உண்மையாலுமே பிளாக் புல்ஸ் எல்லாம் வெத்து வேஸ்ட், சும்மா தான் காசுக்கு கேட அவங்கள வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனா இன் ரியாலிட்டி ஆஸ்தாவா இருக்கட்டும், மேக்னாவா இருக்கட்டும், நம்ம ஃபின்ராலா இருக்கட்டும், எல்லாருமே பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. எங்க ஃபேமிலியோட நேமுக்கே இழுக்கா இருக்கிற இந்த ஃபின்ரால எல்லாரும் பெரிய விஷயமா பேசுறாங்க, அவனுக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத காட்டி ஆகணும்னு ஃபின்ராலோட தம்பியான அந்த லாங்ரஸ் இருக்கிறான்ல, அவனுக்கு தான் அடுத்த போட்டி நடக்குது. அவனோட டீம்ல தான் நம்ம செக்கேவும் இருப்பான். கூடவே டார்மண்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே அவ டீம்ல இருப்பான். ஆனா இந்த டார்மண்டாங்கிறவ அக்வாடீர்னு அந்த கில்லுங்கிற ஒரு சின்ன பையன் ஒரு டீமோட ஒரு ஸ்குவாடோட கேப்டனா இருப்பான்ல, அந்த ஸ்குவாட சேர்ந்தவ தான் இவ பேரு டார்மண்டா. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம நின்று சண்டை போடணும், நம்ம மானம் போயிடக்கூடாதுன்னு செக்கேவும் அவனோட பவர்ஸை பயன்படுத்தி பறந்து போறதுக்காக ஒரு ஸ்டாச்சு ஒன்னு கிரியேட் பண்ணுவானா. ஆப்போனன்ட்ஸுமே அவனோட கிறிஸ்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த கிறிஸ்டலை சுத்தி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. ஆனா எந்த ஒரு கவலையும் இல்லாம சாவகாசமா அந்த லாங்ரஸை நம்ம செக்கே அவன் வண்டியில வச்சு கூட்டிட்டு வருவானா. ஓரளவுக்கு கிட்ட வந்தோடனே அந்த லாங்ரஸ் அவன் பவரை பயன்படுத்துறான். கிட்டத்தட்ட அங்க இருக்கிற மலையோட சேர்ந்து அந்த கிறிஸ்டலையும் அவன் காலி பண்றான். லிட்டரலா அவனோட ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸையே 2 துண்டாக்கி இருக்கான். கோல்டன் டானோட வைஸ் கேப்டன் சும்மா ஒன்றும் கிடையாது, பிளஸ் அப்படியே ஜெயிச்சவனும் நேரா ஃபின்ரால் கிட்ட வந்துட்டு, லக்கிலி போன ரவுண்ட்ல நீ ஜெயிச்சுட்ட, ஆனா அடுத்த ரவுண்டு என் கூட மகனே மரியாதையை போய் செவரு வச்சு ஓடிரு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்க. அடுத்ததாக அங்க இன்னொரு பேட்டில் நடக்க போதா. அந்த ஒரு பேட்டில் பங்கேற்கிறதுக்காக அக்வாடீர் ஸ்குவாட சேர்ந்த கேப்டனான நம்ம கில் இருக்கிறான்ல, அவனும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருப்பான். எனது ஒரு கேப்டன் இதுல பார்ட்டிசிபேட் பண்றானா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் லைட்டா சந்தேகப்படும் போது, ஏன்பா நான் கேப்டன் ஆகுறங்காட்டி நான் சண்டை போடக்கூடாதா, தெரியாம வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கில் லைட்டா சோகமாகும் போது, அதுக்கு விசார்ட் கிங் அப்படிலாம் இல்ல குட்டி பையன், நீ போட்டி போடலாம். அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில இருக்கிற மத்தவங்க நீங்களாம் டிஸ்கரேஜ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, இது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, கேப்டன் கூடயே நேருக்கு நேரு போட்டி போட்டு அவனை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்குங்கிற மாதிரி
மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாப்ல. அண்ட் நம்ம கில் இருக்கிறான்ல அவனுக்கு ஒரு பார்டெண்டர் கூட இருப்பாரு போல. அவர் எந்நேரம் நம்ம கில் கூடயே தான் சுத்திட்டு இருக்கிறாரு. அப்போ கில் அங்க இருக்கிற ஆஸ்தா பார்த்துட்டு ஹேய் மாமி என்ன உன் போட்டியை முடிச்சிட்டியா இரு நான் ஏன் போட்டியை முடிச்சிட்டு அப்புறம் வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாய் எல்லாம் கடிக்கிட்டு இருக்கேன். கேப்டன் கூட ஃப்ரெண்ட் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் அப்போ ரில்லோட பட்லர் அப்படியே ஒரு காஃபியை போட்டு நம்ம ஹீரோக்கு ஆன் தி ஸ்பாட்லயே கொடுத்துட்டு ஆஹா இது வரைக்கும் எங்களோட மாஸ்டருக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது. நீங்க எங்க மாஸ்டரோட ஃப்ரெண்டா இருக்கிறீங்க, எங்க மாஸ்டர் ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி பயங்கரமா நம்ம ஹீரோவை புகழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுல என்ன மேட்டர் இருக்குங்கிற மாதிரி தான் ஹீரோட பார்வைங்கிறது இருக்கும். இருந்தாலும் ஆன் தி ஸ்பாட்லயே ஒரு காஃபி போட்டு குடிச்சிருக்காரு. இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு குடிச்சா அவனால அந்த டேஸ்ட்டை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அது ஏதோ பயங்கர காஸ்ட்லி அண்ட் ஃபேன்சியான ஒரு காஃபியா இருக்கும் போல. ஆஹா இது என்ன டேஸ்ட் நல்லா கண்டுபிடிக்க முடியலன்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் அங்க பேட்டிலும் ஆரம்பிக்குது. எடுத்தோடனே பேச சண்டையெல்லாம் போடாம நம்ம ரில் ஓகே வானம் தெளிவா இருக்குது, இந்த வானத்தை உரையலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கேப்டன் ஐயா ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு பின்னாடில இருந்து ரெண்டு பேரும் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சரின்ட்டு ரில்லுமே வானத்தை உரையுமா அப்படின்னு பறந்து போவான் மேகத்துக்கிட்ட. ஏன்னா அவனோட பவருங்கிறதே பெயிண்டிங் தானே. ஆனா அவன் அசால்ட்டா பறந்து போய்க்குள்ள ஈஸியாவே ஆப்பனன்ஸ் அவங்களோட வைண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி பிடிச்சிடுறாங்க, அவனை ட்ராப் பண்ணிடுறாங்க. சரி ரில்லுங்கிறவரு ஒரு கேப்டன் தான், ஆனா அதுக்குன்னு நம்மளால அசால்ட்டா இருக்க முடியாதுன்னு அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் அவனை காலி பண்ற மாதிரி தெரியும். ஆனா அப்ப அவனுக்கு பார்த்தா ஆப்பனன்ஸ் யூஸ் பண்ற அந்த ரெண்டு பவர் இருக்குல்ல ஃபயர் அண்ட் ஐஸ், அது ரெண்டுமே அவனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது நல்லா இருக்கே அப்படின்னு அவன் யோசிக்கும் போது ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரில்லுக்கு அப்பதான் அந்த கிரிமாயர் கிடைச்சிருந்திருக்கும் போல. ஒன்ஸ் அவனுக்கு பவர் கிடைச்சனே அந்த பவரை அவன் பயங்கர ப்ரூட்டலா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் ஏதோ பெயிண்டிங் பண்ணணும், எனக்கு ஏன் எந்த ஒரு பெயிண்டிங்கும் ப்ராப்பரா வர மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்க தங்கி இருக்க அந்த மேன்ஷனே போட்டு அடி அடிச்சு உடனே உடச்சுக்கிட்டு இருக்க. என் பையன் ஏன் இப்படி ஆனான்னு சொல்லி ரில்லோட அம்மாலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பொறுத்தது போதும்னு அந்த பார்டெண்டர் ரில்ல மீட் பண்ணலான்னு அவன் ரூமுக்கு வந்தா. உங்களை யார் உள்ள வர சொன்னதுன்னு ரில் கண்மூடித்தனமா அவன் பவுசா அவர் மேல பயன்படுத்தும் போது அவர் வந்து அப்படியே ரில்லோட கண்ணத்திலே பொலிச்சுன்னு ஒன்று கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ரில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மனுஷனோட முகத்தையே நிமிந்து பாக்குறான் போல. அவருக்கும் பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்திருக்கும். மாஸ்டர் நான் அரைஞ்சங்காட்டி உங்களோட கண்ணம் வலிக்குதுல, வலிக்க செய்யணும். ஏன்னா உங்களுக்கு அந்த வலிங்கிற உணர்வு வரும்போது தான் உங்களால எங்களுக்கு எந்த அளவுக்கான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு புரியும். இது வெறும் பிசிக்கலான அட்டாக்கு மட்டும் கிடையாது, ஈவன் உங்களை சுத்தி இருக்கிற நபர்களை முதல்ல நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. உங்களோட இந்த அழகான பெயிண்டிங் எல்லாத்தையும் 4 செவத்துக்களை வச்சு நீங்க மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி, அதை மற்றவங்களுக்குமே நீங்க காட்டணும்ல. உங்களோட பவர்ஸ்ங்கிறது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பெருசு. நீங்க அதனால இதே இடத்துல வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட பவர்ஸை வச்சு இன்னும் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். நீங்க வேணும்னா ஒரு மேஜிக் நைட் ஆகிறதுக்காக இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டு இந்த பட்லரோட பேச்சு கேட்டுதான் நம்ம ரில் இந்த மேஜிக் நைட்ஸ்ல சேர்ந்து ஒன் ஆஃப் த யங்கஸ்டான கேப்டனா மாறி இருந்திருப்பான். அவர் ஒரு கேப்டனா இருக்கிறாங்கிற பட்சத்தில் சாதாரண ஆள் கிடையாது. இப்போ கூட ஆப்பனன்ஸ் யூஸ் பண்ண அந்த அட்டாக்கை அப்படியே ஒரு பெயிண்டிங்கா கன்வெர்ட் பண்ணி அவன் ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அதுல அவங்க 2 பேரை தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாம இப்போ ரீக்ரியேட் பண்ணியிருந்திருப்பான்ல அந்த அட்டாக்கை, அது லிட்டரலா அங்க தர ஃபுல்லா ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஈவென்ச்சுவலி ரில்லோட டீம் தான் அந்த இடத்துல ஜெயிக்கவும் செய்யறாங்களா. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ங்கிறது வால்டியா கிளாஸ், அதுக்கப்புறம் ப்ளூ ரோஸ் நைட்டை சேர்ந்த ஏஞ்சல் அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேர் ஒரு டீம் வேற ஒரு டீம் கூட போட்டி போடுற மாதிரி இருக்கு. அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.